வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கவர்னருங்க. இது வந்து ஆக்சுவலி ஒரு ஹிந்தி ஃபிலிம்ங்க. இந்த கவர்னர் அப்படின்றது இது 1992 ஸ்கேம், அதுக்கப்புறம் பிக் ஷாட் மாதிரி ஒரு ரியல் இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் வந்து இந்த கவர்னர். 1990, 91 மற்றும் 92 காலகட்டத்தில் இந்தியாவில் நடந்த எக்கனாமிக் கிரைசிஸை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம் இந்த கவர்னர். அப்போ இந்தியாவுடைய பொருளாதார நிலை மற்றும் நம்ம கிட்ட இருந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் வச்சு பார்த்தாக்கா ஒரு மாசம் கூட சமாளிக்க முடியாத ஒரு நிலைமை வந்து இந்தியாவில் வந்து இருந்துச்சு. அந்த நேரத்தில் ஆர்பிஐக்கு புதுசாக கவர்னர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. யாரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு நபர், அதாவது நாகர்கோவில் பகுதியை சார்ந்த ஒரு நபர் வெங்கடரமணன் சாரை வந்துட்டு இந்தியாவுடைய ஆர்பிஐ கவர்னராக வந்துட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. அவர் வந்ததுக்கப்புறம் அந்த கிரைசிஸில் இருந்து இந்தியா வந்து எப்படி மீட்டு கொண்டு வந்தார், எல்பிஜி ரிஃபார்ம்ஸ் எதுக்காக கொண்டு வரப்பட்டது, எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னு டீட்டெயிலாக சொல்கிற படம் தான் இந்த கவர்னர். இந்த படத்துடைய டைரக்டர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சின்மய் மண்டல்கர். ரொம்ப அழகாக எழுதியிருக்காரு இந்த படத்தை. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நடித்தவங்களும் ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க. யாரெல்லாம் நடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கேஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மனோஜ் பாஜ்பாயே, ஆதாஷ் சர்மா, நௌஷத் முகமது, அதுக்கப்புறம் மதுஷா மற்றும் பலர் நிறைய பேர் வந்து இந்த படத்தில் வந்து நிறையவே நல்லாவே நடிச்சிருக்காங்க. ரியல் ஸ்டோரி பேஸ்ட் மூவின்னு சொல்லும்போது கதையை கொண்டு போகிற விதம் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி போர் அடிக்காமல் கொண்டு போகாமல் நம்ம ஆடியன்ஸ்க்கு பொறுமையாக இந்த இன்ட்ரெஸ்டிங்கோடு கொண்டு போகிற ஒரு விதம் இருக்குது பார்த்தீங்களா. அந்த விதத்தில் இந்த மூவி வந்து ட்ராவல் ஆகுதுன்னு சொல்லலாம். பர்டிகுலர்லி மனோஜ் பாஜ்பாய் அவருடைய ஆக்டிங் ரொம்ப சிம்பிள் அண்ட் நீட்டாகவே இருந்துச்சுங்க. எந்த இடத்துலையும் ஓவர் ரியாக்ஷன் இல்லாமல் ஒரு மெச்சூரான ஒரு ஆர்பிஐ கவர்னர் கேரக்டருக்கு பர்ஃபெக்டாக சூட் ஆகிற கேரக்டர் அவர் தாங்க. அவர் தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு நபர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூவிலேயே வந்துட்டு அவருக்கும் அவர் ஒய்ஃப்க்கும் நடுவில் நடக்கிற ஒரு கான்வர்சேஷனில் ஒரு சில தமிழ் வார்த்தைகளை ரொம்பவே அழகாக ஆட் பண்ணியிருக்காங்க. அது வந்து இவர் வந்து தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு நபர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமல் சொல்கிறாங்க இந்த படத்தில் இந்தியா எக்கனாமிக் கொலாப்ஸ் ஆகிற ஸ்டேஜில் சோவியத் யூனியன் கிட்ட வந்து ஹெல்ப் கேட்கலாமா, அப்படி இல்லைனா ஐஎம்எஃப் கிட்ட வந்து ஹெல்ப் கேட்கலாமான்னு ஒரு டிஸ்கஷன் வரும். எலெக்ஷன் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ போகுது, கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் எவ்வளோ ஆகுது, அதுக்கப்புறம் பட்ஜெட் டிஸ்கஷன் எல்லாத்துக்கும், அதுக்கப்புறம் இந்தியாவுடைய கோல்டு ரிசோர்ஸ் வச்சு நம்ம வந்து எப்படி அந்த கிரைசிஸ்லேருந்து வெளில வந்தாங்க, இதை பற்றின வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காக எப்படிலாம் எந்தளவுக்கு கொண்டு போக முடியுமோ அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக அந்த படத்தை வந்து கொண்டு போயிருக்காங்கன்னு சொல்லலாம். ஆக்சுவலி ஒரு சாதாரண மனுஷனுக்கு ஐஎம்எஃப்னா என்ன, அது என்ன வேலையை செய்யும்னு இன்னும் நிறைய பேருக்கு வந்து தெரியாதுங்க. ஆனால் இந்த இடத்துல வந்துட்டு இந்த படத்தில் மூலிமா பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்தோடைய கான்செப்ட் வந்து எல்லா மக்களுக்கும் புரிகிற மாதிரி ரொம்ப காமன் ஆடியன்ஸும் புரியணும். இப்போ எக்கனாமிஸ்ட்டுக்கு மட்டும்தான் அந்த படம் வந்து புரியுற மாதிரி இல்லை, காமன் ஆடியன்ஸ்க்கும் புரியுற மாதிரி இந்த படத்தோடைய டேரக்டர் வந்து எடுத்தது இந்த படத்துடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம். பேக்ரவுண்ட் மியூசிக் இந்த மூவிக்கு பெரிய பலனே சொல்லலாம். ஒரு எமோஷனல் சீன்ஸில் நல்லா ஒர்க் ஆகுது அந்த பேக்ரவுண்ட் மியூசிக். ரொம்ப பிடிச்ச சீன் எனக்கும் வந்து இந்த படத்தில் வந்து ரொம்பவே வந்து ஒரு பிடிச்ச சீன் வந்து இருக்குங்க. அவர் கீழே வேலை பார்க்குற, அதாவது அந்த கவர்னர் கீழே வேலை பார்க்குற ஒரு கிளர்க்கு, அந்த ஒரு ஐஏஎஸ் எக்ஸாமில் வந்து கவர்னருடைய பொண்ணும் இந்த கிளர்க்குடைய பொண்ணும் வந்து கிளியர் பண்ணுறாங்க. கவர்னர் வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்காரு, என் பொண்ணு வந்து கிளியர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல கிளர்க் வந்துட்டு ஸ்வீட் வந்து கொண்டு வராங்க. என் பொண்ணு பாஸ் பண்ணதுக்கு நீ எதுக்கு ஸ்வீட் வந்து கொண்டு வரேன்ட்டு, என் பொண்ணும் பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பொண்ணுடைய பேரை சொல்லி ஐஏஎஸ் சொல்லும் போது எல்லாருக்கும் புல்லரிச்சு போச்சுங்க. படத்தில் ஒரு சில மைனஸும் வந்து இருக்குது. சினிமாக்காக ஒரு சில விஷயங்களை வந்து மாற்றி அமைச்சது வந்து இந்த படத்துடைய ஒரு சில மைனஸ் இருந்தாலுமே வந்துட்டு இந்த படம் அப்படி தாங்க எடுத்து ஆகணும். பிகாஸ் மக்களுக்கு புரிகிற வகையில் அப்படி தான் எடுத்து ஆகணும். காஸ்டியூம் டிசைன்ஸை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே காஸ்டியூம் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு கேரக்டரை காட்டுறாங்க அப்படின்னா நம்ம வந்து இது யாராக இருக்குமோன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஜட்ஜ் பண்ண தேவையில்லை. அது மன்மோகன் சிங் அப்படின்னாக்கா மன்மோகன் சிங்க்கு அவருடைய ரோல் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி அவருக்கு காஸ்டியூம் வந்து பண்ணியிருக்காங்க. ஓவராலாக பார்த்தா கவர்னர் நல்ல இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட எக்கனாமிக் ட்ராமா, எக்கனாமிக் பாலிடிக்ஸ் மற்றும் ஹிஸ்ட்ரி மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் கவர்னருங்க. என்னுடைய தனிப்பட்ட ரேட்டிங் இந்த படத்துக்கு நான் வந்து எவ்வளோ தருவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10க்கு 7.5 ரேட்டிங் நான் வந்து கொடுப்பேங்க. நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்க அப்படின்னாக்கா உங்கள் ரேட்டிங் என்ன, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் இந்த படத்தில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இப்படி வந்து நிறைய மூவி ரிவ்யூஸ் வந்து உங்களுக்கு பார்க்க பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மனோஜ். தேங்க்யூ.